Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. ரீசெண்டா தமிழ் லப்ல ரிலீஸ் ஆன ரெண்டு தரமான ஹாலிவுட் ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவிஸ் என்னங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்ஃபன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பேட்மேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புறாங்க. வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்ஃபன் 2009ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. ஒர்த் டு வாட்சான மூவி. அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் வாலண்டியரா ஹீரோயின் போட்டு திணிச்சு வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஷார்னோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்தருங்கிற பொண்ணு ஆர்ஃபன்ல இருக்காங்க. ஒரு ஃபேமிலி போறாங்க. அந்த பொண்ணை அடாப்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அமானுஷமான விஷயங்கள் அந்த குடும்பத்துல தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு யாரு, அந்த வீட்டுல என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா. தமிழ் வெர்ஷன்ஸோட டிஸ்கவரி தமிழ்ல இப்போ அவைலபிளா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் அடிபுலியாவும் ப்ராப்பராகவும் இருந்துச்சு. பக்காவான சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பே பிரசன்ஸ் மூலமா 2 மணி நேரத்துக்குள்ள உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கான்செப்ட் உள்ள டிராமா. காஞ்சுரிங் ஹீரோயின் தான் இந்த படத்துலயுமே லீட் எடுத்து பண்ணிருக்கு. அந்த பொண்ணு மிகப்பெரிய சம்பவத்தை சும்மா அசால்ட்டா தட்டி தூக்கி இருக்கு. தமிழ் டப்பிங் ப்ராப்பரா இருந்துச்சு. இந்த மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கிறனால பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல டிராமா தான் இது. 18+ தான். வயலன்ஸ் அண்ட் அடல்ட் கரண்ட் எல்லாமே வாலண்டியரா போட்டு திணிச்சு தான் வச்சிருக்காங்க. படத்துல மேஜரான ஹைலைட்டே கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் சொல்லுவேன். லாஸ்ட் வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டரை ஹோல்டு பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காகவே படம் பார்க்கலாம். அட் தி சேம் டைம் இந்த படத்தோட ப்ரீக்வலா 2019ல பாத்தீங்கன்னா திரும்ப ஹாலிவுட்ல ஆர்ஃபன் தி ஃபர்ஸ்ட் கில்னு சொல்லி இந்த மூவியோட ஆரிஜினா ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் இந்த படத்தோட பிரான்சைஸ் நேமா அந்த படம் காப்பாத்தலங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. படத்துல பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அண்ட் எமோஷன்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சுக்கோங்கிறது நம்மளோட ஒரு பர்சனலான ஒப்பீனியனா இருந்துச்சு. இந்த ஆர்ஃபன் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 அவுட் ஆஃப் 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பேட்மேன். 2024ல தமிழ் லப்ல ரிலீஸ் ஆயிருக்கா ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. ஷார்னோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா கதையோட ஹீரோ பிசினஸ் லாஸ் ஆகி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டுல தன்னந்தனியா புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்லி நார்மலா லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அட் தி சேம் டைம் ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா மர்மமான முறையில குழந்தைங்க எல்லாத்தையும் கொலை பண்ணி பேக்ல போட்டு யாரோ எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது யார் எதுக்காக பண்றாங்க, ஹீரோட பையனுக்கு என்ன ஆச்சு, ஹீரோ பையனை காப்பாத்துறதுக்காக பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆவரேஜான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பிளாட் எடுத்து பயங்கரமா சொதப்பி வச்சிட்டாங்க. ஸ்கிரீன் பேனேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் என்ன பெட்டராகவும் ப்ராப்பராகவும் பண்ணிருக்கலாம். படத்தை 1.5 மணி நேரத்துக்குள்ள திணிச்சு வச்சிருக்காங்க. பட் இந்த படத்துல ஒரு ஸ்லோனஸ் கண்டிப்பா அவங்களால ஃபீல் பண்ண முடியும். இவங்க சொல்ல வந்த மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லா நீட்டா இருந்தாலும் ஹாரர் அண்ட் ஜம்ப் ஸ்கேரி சீன்ஸ் சொல்லி எல்லாமே சீனா வாட்சபிளா டீசென்டா இருந்தாலுமே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கர வீக்கா இருந்துச்சு. அதை தாண்டி அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் ஆரிஜின் ஸ்டோரி எல்லாம் எமோஷனலா கனெக்ட் ஆகலங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஹாரர் அண்ட் மிஸ்ட்ரி எலமெண்ட் எல்லாமே சஸ்பென்ஸா கிளைமேக்ஸ் சர்க்கிள் ஹோல்டு பண்ணல. பட் கிளைமேக்ஸ்ல ஒரு நல்ல ட்விஸ்ட் கொடுத்துதான் எண்ட் பண்ணிருக்காங்க. டீசென்ட் வாட்சான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா. ஒரு சில சீன்ஸ் மட்டும் ஸ்கிப்பபிளா இருக்கனால ஃபேமிலியோடய பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த பேட்மேன்ல இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரிஸ் அண்ட் நான் இன்னர் போர்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில கான்ட்ராடிக்டான கன்ஃபியூஷன்ஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருந்தா ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த பேட்மேன் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 5.8 அவுட் ஆஃப் 10. சோ இந்த 2 மூவி ரெசிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்க டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் அடிச்சு இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மோட்டிவேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை சி யூ ஆன் லவ் யூ ஆல்.